என்ன பெரிய பொண்ணு இவ்வளவு பெரிய கடை கொண்டு வந்திருக்க? எப்பயுமே இந்த கடையிலே பொருள் வாங்குவ? ஐயா தனாக்கா, கேக்கு செய்யறதுக்கு சில பொருட்கள்லாம் இங்கே தான் கிடைக்கும். நம்ம நார்மல் மளிகை ஜாமான் கடையில் கிடைக்காது. அதான் இங்கே கொண்டு வந்தேன். எம்மாடி, என்ன இவ்வளவு பெரிய கடையா இருக்குது? கேக்கு செஞ்சு தரேன்னு சொல்லிட்டு நானே வாயை விட்டு மாட்டிக்கிட்டேன். இங்கே வாங்குற பொருளே 500 ரூபாய்க்கு மேலே வரும் போல. இதுக்கு நான் கேக்கே வாங்கி கொடுத்துருவேனே. சரி வாங்க தனாக்கா, நம்ம உள்ளே போவோம். ஏ தேவி, அந்த பையன் காரில் வச்சுட்டு வா, நாங்கள் அங்கே வெயிட் பண்ணுறோம். இவன் என்ன லூசா? ஒவ்வொரு பொருளையும் வாங்கி கையில் ஏற்றிட்டு வர முடியும்? பை இருந்தாலும் பையில போட்டு கொண்டு வந்துடலாம். அவ கிடக்க நான் பைய உள்ள கொண்டு போவோம். பரவாயில்ல பெரிய பொண்ணு, கடை நல்லா பெரிய கடையா இருக்கு பாத்துக்க. ஆமாங்க்கா, வாங்க உள்ளே போவோம். ஏமா நில்லுங்கம்மா. யோ, யாரியா நீ? என்ன எதுக்க நிக்க சொல்ற? ஏமா உள்ள பேக்லாம் கொண்டு போக கூடாதுமா, அதுக்கு தான் நிக்க சொன்னேன். யோ, பேக் கொண்டு போகாம சாமான அப்புறம் கையில போயிட்டு சொல்றியா? ஏமா அதெல்லாம் இல்லாமா, இந்த ட்ராலி இருக்குது, பேஸ்கெட் இருக்கு, அதை எடுத்துக்கோங்கம்மா. பேக் இங்க இருக்கட்டும். அது என்னையா ட்ராலி? எனக்கு அதெல்லாம் தேவையில்லை. எனக்கு என் பை தான் வேணும். நான் அதில் தான் போட்டு கொண்டு வருவேன். இவன் சொன்னா கேளுங்க, இதான் எங்களோட ரூல்ஸு. பேக்லாம் உள்ள அலோடு கிடையாது. ஏ தேவி, நான் தானே பேக் அங்கேயே வச்சுட்டு சொன்னேன், எது கொண்டு வந்தேன்? சரி, அந்த பேக் ஆர்டர் கொடு, நம்ம போகும்போது வாங்கிக்கலாம். என்ன பெரிய இவனை விளையாடுறியா? இவனை நம்பி என் பேக் கொடுத்துட்டு வர சொல்றியா? ஏ தேவி எருமை, அது என்ன தங்க பேக்கா? வெறும் துணி பை தானே. அது தொலைஞ்சு விட நான் திருப்பி வாங்கி கொடுத்துறேன். உள்ள காசு வச்சிருக்கியா? இல்லைல்ல, அப்புறம் எதுக்கு ஓவரா சீன் போட்டுருக்க? கொடுத்துட்டு வா. யோ, அவங்க சொல்றாங்கன்னு தான் கொடுக்குறேன். என் பேக் எங்கேயா தொலைஞ்சிச்சோ இல்லை கிழிஞ்சிச்சுன்னு தெரிஞ்சு மொட்டை மண்டையில் ஆம்லேட் போட்டுருவேன் பார்த்துக்கோ. புடியா பையன். என்னது மண்டையில் ஆம்லேட் போட்டுருமா? சரியா லம்பாடி பொம்பளையா இருக்கும் போல. எப்படித்தான் புருஷ வச்சு சமாளிக்கிறாரோ. சார், நீங்கள் ஏன் தப்பாக எடுத்துக்காதீங்க. அவன் கொஞ்சம் அப்படித்தான், அவனுக்கு ஒன்றும் தெரியாது. சார், ட்ராலி எந்த பக்கம் இருக்குது? மேம், நீங்கள் ட்ராலி யூஸ் பண்ணால் 150 ரூபா பில் பண்ணுற மாதிரி இருக்கும். பேஸ்கெட்னா 50 ரூபா தான். நீங்கள் எது யூஸ் பண்ணணுமோ அந்த மேடம்கிட்ட கேளுங்க, அவங்க எடுத்து கொடுப்பாங்க. எது ட்ராலி 150 ரூபாயா? யோ, நான் விலைக்கு ஒன்றும் வாங்க போறது இல்லை. நாங்கள் யூஸ் பண்ணிட்டு கொடுத்துருவோம். அதுக்கு காசை கேட்க? என்னம்மா, நானும் வந்திருந்து பார்த்துருக்கேன், ரொம்ப பேசுறீங்க. எங்கள் கடையோட ரூல்ஸ் இதுதான். நாங்கள் இப்படி தான் இருப்போம். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் வாங்குங்க, இல்லையா நீங்கள் வேறு கடையை பார்த்துக்கோங்கம்மா. ஐயோ, இவங்க கூட சண்டை போட்டுட்டு இருந்தா பெரிய பொண்ணு என்னென்ன வாங்க நமக்கு தெரியாமே போயிடும். பேசாம கேட்குற காசை கொடுத்துட்டு உள்ளே போயிட வேண்டியதான். சரிண்ணே விடுங்க, ஏன் சண்டை போட்டுட்டு இருக்கீங்க? நான் நீங்கள் கேட்குற காசே கொடுக்குறேன், வழி விடுங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனல் நிறைய வியூஸ் போகுது, ஆனால் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்க்க மாட்டேங்கிறீங்க. ப்ளீஸ் போய் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு அடுத்தடுத்த வீடியோஸ் போகிறது கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும்.